காலை வணக்கம். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஆமாங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று. ஆமாங்க, ஒருவேளை நாம் இன்றைக்கு இருக்கின்ற நிலை மற்றவர்கள் நம்மை ஏளனமாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண நிலைமையில இருக்கலாம். ஆனா இந்த சாதாரண நிலைமையிலிருந்து ஒரு அசாதாரணமான நிலைமைக்கு நம்மை உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறாருங்க. ஆமாங்க, வேதத்துல ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்த எஸ்தரை அரண்மனையில ராஜாத்தியாக ஆண்டவரால உட்கார வைக்க முடியும்னா, சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவனா இருந்த தாவீத ஒரு ராஜாவா உயர்த்த முடியும்னா, குழியில தூக்கி போடப்பட்ட யோசேப்ப எகிப்துல ராஜாவுக்கு அடுத்த நிலையில ஒரு அதிகாரியா உயர்த்த முடியும்னா, நம்மையும் நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து இந்த சாதாரண நிலையிலிருந்து உயர்த்த கர்த்தரால முடியுங்க. நன்மை செய்ய கூடாதபடி அவருடைய கை குறுகி போகல. ஆமாங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் நம்மோடு இருந்து நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க. யோசேப்பை, தாவீதை, எஸ்தரை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் நிச்சயமாய் உயர்த்துவாருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இப்போ நாங்க இருக்கின்ற நிலை ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஒரு ஏளனமா இல்ல ஒரு சாதாரண நிலையா இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவரை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாம்பா, யோசேப்பை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், எஸ்தரை உயர்த்தின தேவன், எங்களையும் உயர்த்த கர்த்தாவே நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்துல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் ஏற்ற நாளிலே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். வெட்கப்பட்ட இடத்துல எங்கள் தலையை ஆண்டவரை நிமிர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காகவுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.